இன்னைக்கு நம்ம டீமன் பிரின்ஸ் ஆஃப் மோமோச்சி ஹவுஸோட எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல லாஸ்டா எப்படி முடிஞ்சிருக்கும்? ஹீரோயின் வந்து ஹீரோட்ட சொல்லியிருப்பல, நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோ என்னமா பதில் சொல்லியிருக்கான்? இது மாதிரி ஒண்ணு நான் அப்படி பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அவ்வளவுதான், ஹீரோயினியை ரிஜெக்ட் பண்ணிட்டான். அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம யுகாரியா ஹீரோயினிக்கு விருந்து மாதிரி சமைச்சு வச்சிருக்கான். ஏன்னா வந்து மனசெல்லாம் கஷ்டமா இருக்கும், எல்லாம் ருசியா சாப்பிட்டா அதை மறந்து போயிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு சமைச்சு வச்சிருக்கான். இசேவா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் உன்னை சியர் பண்றேன்னு சொல்லிட்டு. அது என்ன பண்ணுமா, உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க டான்ஸ் ஆடினா மறந்துரும்னு சொல்லிட்டு இவன் பாட்டு கத்திட்டு இருப்பான். ஹிமாரிக்கு கோவம் வந்து கத்திப்பிடுவா. அப்புறம் தான் ஹீரோ வந்து பாக்குறான், டெய்லியும் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குது வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்போதும் போல நார்மலா இருக்கான். ஹீரோயினி இதை பாத்துட்டு இருப்பலா, அங்க ஏதோ சவுண்ட் கேட்கும். என்னடான்னு பார்த்தா அங்க நிறைய டீமன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. என்னன்னா நம்ம ஹீரோவோட பவர் வந்து வேலையை செய்யல, அவன் போட்ட சீலும் வேலை செய்யல. என்னாச்சுன்னு தெரியல, அவனால அவனோட பவரை யூஸே பண்ண முடியல. பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் ஹிமாரி தான் சொன்னாவே இந்த வீடு வெளில தூக்கி வீசிருமே, வெளில போன்னு சொன்னோன்னே அந்த டீமன்ஸை தூக்கி வீசிடுது. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, எப்படி ஹீரோவோட பவரை திருப்பி கொண்டாடுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்பயே அங்க ஒரு பெரிய பூனை வரும். அது ஒரு டீமன் தான். அது வந்து ஹீரோ பாட்டின்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிச்சிக்கிறான். இந்த பூனையை நம்ம பாட்டின்னு வச்சுக்கலாம். அந்த பாட்டி வந்துட்டு பாக்குறாங்க, என்ன வீட்டுக்குள்ள நிறைய டீமன் சுத்துதுன்னு சொல்றப்ப அவன் சொல்லிட்டு இருக்க, அந்த மாதிரி என் பவர் அவ்வளவா யூஸ் பண்ண முடியல, என்னாச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, கவலைப்படாத, உன் பவர் வந்து ரிட்டர்ன் ஆகுற வரைக்கும் பாட்டி இங்க இருந்து இந்த டீமன்ஸ் எல்லாம் துரத்தி விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு எல்லா டீமனையும் துரத்தி விட்டுட்டு இருக்காங்க. அதோட அந்த பாட்டி சொல்றாங்க, நான் வந்து இதுக்கு மட்டும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டோவே எடுத்து போறாங்க. டீமன் பிரின்சஸோட போட்டோ. இதுல யாராச்சும் ஒருத்தரை நீ செலக்ட் பண்ணணும், நீ இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆவோயிட்ட சொல்றாங்க. ஆவோய் சொல்லிட்டு இருக்கான், எனக்கு என்ன வயசாகுது அதுக்குள்ள கல்யாணம் எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்றப்ப குறுக்கில மாதிரி வந்து சொல்றா, இவங்க எல்லாருமே டீமன்ஸ், ஆவை வந்து ஒரு மனுஷன், அவனுக்கு போய் டீமன்ஸை கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி. அந்த பூனை பார்த்துட்டு, நீ ஒரு சாதாரண மனுஷி, ஆவோயை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்களா. அடுத்து ஸ்கூலுக்கு வந்தோடனே அதை தான் யோசிச்சுட்டு இருப்பா, ஆவோயை பத்தி எதுவுமே தெரில அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி யோசிச்சுட்டு இருப்பதான் ஃப்ரெண்ட்ஸ்ல அந்த பையன் இருப்பான்னா, அந்த பையன் வந்து ஒரு பேய் கதையை பத்தி சொல்லிட்டு இருப்பான். இது மாதிரி ஒரு பார்க்கு, அதுல வந்து சாயங்கால நேரத்துல பார்த்தா யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஒரு மனுஷன் வருவானா. அவன் வந்துட்டு அங்க வர குழந்தைங்கள கடத்திட்டு போயிடுவானா. அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை இருக்கு. அது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு நம்ம போய் வேணா இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப பார்த்தா பின்னாடியே ஹயாட்டோ வந்து வரான். இல்ல நீங்க அப்படி பண்ணக்கூடாது, அது வந்து நம்மளுக்கு தான் பிரச்சனையா முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன் அப்படின்னு கேட்கிறப்ப, சின்ன பிள்ளையில ஹயாட்டோ அந்த ஆளை பார்த்துருக்கானா. உடனே இந்த பேய் கேட்குறான், அவன் என்ன பேய் மாதிரி இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பேய் மாதிரி இல்லை, ஆனால் எனக்கு அதை பற்றி ஞாபகமே இல்லையே ஏன்னு சொல்லிட்டு ஹயாட்டோ யோசிச்சுட்டு இருக்கான். ஹிமாரிக்கு புரியுது, ஏன் ஹயாட்டோக்கு ஞாபகம் இல்லைன்னா அப்போ வந்து கூட ஆவோய் இருந்திருப்பான். ஆவோயை பற்றி மெமரிஸ் தான் எல்லாருக்குமே அழிஞ்சிருச்சே, அதனால அந்த விஷயம் வந்து ஆவோய் கூட இருந்தப்ப நடந்திருக்கும். அதனால வந்து இந்த பயலுக்கு வந்து அந்த மெமரிஸ் அழிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா இப்படி வர குட்டி குட்டி கதை எல்லாமே ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும், அது நல்லா இருக்கும். அது மாதிரிதான் இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்களா, அப்ப ஹிமாரி கேக்குறா, நனமோரிங்கிற குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவங்க யாருக்குமே அதை பத்தி தெரியல. இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அயாட்டோ எனக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவ அப்படியே அதிர்ஷா வீட்டுலதான் பார்த்தா கிளீன் பண்ணிட்டே யோசிச்சுட்டு இருக்கா. நனமோரிங்கிறது வேற யாரும் இல்ல, ஆவோய் குடும்பத்தோட நேமு. சரி, ஆவோயை தான் எல்லாரும் மறந்துட்டாங்க, ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்துட்டான். அந்த ஆவையோட குடும்பம் எங்க போச்சு, அவங்கள பத்தியுமே யாருக்குமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி எதாவது யோசிச்சுட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அங்கேயா அந்த பூனை பட்டி கத்திட்டே போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆவை வந்து எங்கேயோ ஒளிஞ்சிருக்கானா. இவங்க வந்து அந்த போட்டோவை கொடுத்து செலக்ட் பண்ண சொன்னாங்கல்ல, அதுக்கு பயந்துகிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கான். அப்படி போறப்ப வந்து ஹிமாரியை பாக்குறாங்க. என்ன சுத்தம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீ சுத்தம் பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு ஒரு குதி குதிச்சா அவ்வளவுதான், அவங்க மேல இருக்க முடியெல்லாம் கொட்டி திருப்பி ரூம் எல்லாம் குப்பையாக திருப்பி சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் விடாம கிளீன் பண்ணி வைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டி போயிடுறாங்க. இவளா எல்லா ரூமையும் சுத்தம் பண்ணி டயர்டாகி படுத்து கிடப்பா. அப்ப யுக்காரி வருவான். யுக்காரி வந்துட்டு இவளுக்கு சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்திருக்கான். மன்னிச்சுக்கோ, என்னால உனக்கு உதவி செய்ய முடியல அப்படின்ற மாதிரிலாம் யுக்காரி சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாளா. அப்பதான் வந்து யுக்காரி சொல்றான், அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு பழங்கால டீமனா. அதோட ஆவோய் குட்டி பிள்ளையில இங்க இருந்தப்ப கூட அப்பப்ப அவனை வந்து பார்த்துட்டு போவாங்களாம். தன்னோட சொந்த பேர மாதிரி ரொம்ப பாசமா இருப்பாங்க, நல்லவங்க தான் அவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யுக்காரி சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயினி சொல்றான், சீக்கிரமா ஆவோய்க்கு பவர் திரும்பி கிடைச்சா நல்ல விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க.
அப்பதான் வந்து யுக்காரி சொல்றான், நான் என்ன நினைக்கிறேன்னா ஆவோயோட பவர் போனதுக்கு காரணம் வந்து ஆவாய் ஒன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டான்னா அதனாலதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு போகிறான். அதை வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப இதை அந்த பூனை பாட்டி கேட்டுறாங்க, இது இவளும் ஆவோயுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அத்தை சீலையை பார்த்தா எங்க போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அதையே தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹிமாரி போய் கேட்கறா, ஏன் என்ன தேடுறீங்க அப்படின்னு சொல்றப்ப, அதுவா எங்க அம்மா வந்து ஆசையா எனக்கு ஒரு கிளிப் கொடுத்தாங்க, அதை காணும், நான் எங்க போட்டேனே தெரியல, இந்த வீடு முழுக்க சுத்திட்டு இருந்தேன், எங்கேயாச்சும் விழுந்திருக்கும் போல அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சோகமா சொல்ல, இவங்க அம்மா கொடுத்ததுன்னு சொன்னோன்னே ஹீரோயினி வீடு முழுக்க தேடிட்டு இருக்கா, எங்க பார்த்துமே கிடைக்கல. உடனே அந்த பாட்டி சொல்றாங்க, ஒருவேளை அந்த தண்ணிக்குள்ள கிடக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவளும் அப்படியே நைட் ஆயிடுச்சு, லைட் எடுத்துட்டு போய் தேட போறப்ப இந்த பாட்டி சொல்றாங்க, நான் போய் தூங்க போறேன், அவனால முடியலன்னா போக வேண்டியதானே, ஏன் இப்படி தேடிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அதெல்லாம் இல்ல நான் கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ படுக்க தண்ணிக்குள்ள இறங்கி தேடிட்டு இருக்கா நைட்டு போல. இப்படியே விழுவ போற மாதிரி இருக்கும், கரெக்டா போய் வந்து பிடிச்சிருவான். அவன் வந்துட்டு சொல்றான், ஏன் இப்ப தேடிட்டு இருக்க, வா போகலாம், அதான் எங்க தேடியும் கிடைக்கல, நம்ம வேணா பாட்டிக்கு புது கிளிப் வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப, இல்ல அவங்க அம்மா அவங்களுக்கு கொடுத்தது, அது எவ்வளவு முக்கியமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டு தேடிட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்கு ஃபேமிலின்னு இல்ல, அது அவங்களோட ஃபேமிலி கிஃப்ட்னு சொல்லியிருக்காங்கல்ல, எவ்வளவு முக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேடிட்டு இருக்கா. ஹீரோவும் பார்த்துட்டு நானும் உதவி செய்றேன்னு சொல்லிட்டு இவனும் அந்த தண்ணிக்குள்ள தான் தேடிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோயினி கேப்பா, இது மாதிரி உன் குடும்பத்தை பத்தி சொல்லு, சின்ன பிள்ளைல உன் குடும்பம் இருந்தாங்களா, அவங்க எதுவும் உனக்கு இது மாதிரி முக்கியமா இது கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி எல்லாம் கேட்க, ஹீரோ சொல்றான், அப்படி ஒருத்தர் இருந்ததா எனக்கு ஞாபகமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயினிக்கு ஒரே சோகமா போயிரும், என்னடா இப்படிலாம் சொல்றான்னு சொல்லிட்டு. அப்படிங்க அடுத்த சீன்ல பார்த்தா கடைசியா அந்த கிளிப்பு கிடைக்கவே இல்லையே. அப்படியே அந்த பாட்டி வருவாங்க, அவங்கள்ட்ட சொல்றா அவங்க கிளிப்பு கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. அது போது, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, இது மாதிரி நான் இங்க வந்ததே ஆவோயோட பவர் திருப்பி வரணும்னு சொல்லிட்டுதான், அதோட நீ ஒரு வேற விஷயத்த தேட வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ புரியாத மாதிரி சொல்லிட்டு போவாங்க. அடுத்த சீன்ல பார்த்தா எல்லாரும் ஒண்ணா உட்காந்துட்டு ஹாட் பாட் சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா சிரிச்சிட்டு இருப்பாங்க. இங்க அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோயின் வந்து சோகமா உட்காந்துருப்பா. ஆவோய் பத்தி யோசிச்சுட்டு தான் உட்காந்துருப்பா. கரெக்டா அந்த பூனைப்பாட்டி வந்துடுறாங்க, என்ன காலங்காத்தாலே இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்றப்ப, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க எங்க கிளம்பிட்டீங்கன்னு கேட்கிறப்ப, ஆவோய்க்கு வந்து இப்ப பவர் திருப்பி வந்துட்டு, அதனால நான் என் இடத்துக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த கிளிப்பை ஒண்ணு கொடுத்துட்டு போறாங்க. தொலைஞ்சு பின்னு சொன்னாங்கல்ல, அவங்க வந்து இவங்கள்ட்ட தான் ஒளிச்சு வச்சிருப்பாங்க, இமாரிய வேலை வாங்கணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிருப்பாங்க. அந்த கிளிப்பை இவளுக்கு கொடுக்குறாங்க. எனக்கு ஏன் கொடுக்குறீங்க, இது உங்க குடும்பத்துல இருந்து வந்தது இல்ல, உங்களுக்கு முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்றப்ப, என்னை விட உனக்கு தான் இது தேவை, இதுக்கு ஒரு சக்தி இருக்கான், இது வந்து உண்மையான வழியை வந்து காட்டும், ஆனா ஒரு தடவை மட்டும்தான் காட்டும், அதை நீ வந்து சரியான இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி ஆவோய் இந்த வீட்டுக்குள்ள வந்த பையே தொலைஞ்சு போயிட்டான், அவனுக்கு திருப்பி போறதுக்கு வழியே தெரில, அவன் மொத்தமா தொலைஞ்சிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு உன்னால உதவி செய்ய முடியுமா ஹிமாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்காக தான் இவள்கிட்ட இந்த கிளிப்பையும் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அவ வந்து சொல்லிட்டு இருக்கா, நிச்சயமா ஆவோயோட வீட்டுக்கு அவனை நான் அமுச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. அத்தை சீலையே பார்த்தா இவளோட சார்ட்ட தான் வந்து கேட்டுட்டு இருக்கா, நனமூரி குடும்பத்தை பத்தி எதுவும் தெரியுமா உங்களுக்குன்னு சொல்லிட்டு. அவருக்கு எதுவுமே தெரில அப்படின்னு சொல்லிடுறாரா. சரின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு, நனமூரி குடும்பமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆவோ எவ்வளவு பெருசா வளர்ந்துருப்பான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆவோயை பத்தி சொல்றாரு. இவருக்கு ஆவோயை பத்தி தெரியும் போலயே. அடுத்த எபிசோட்ல தான் தெரியும். அடுத்த எபிசோட் அடுத்த திங்கட்கிழமை வந்துரும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.